புதுசா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிச்சிருந்தேன். சரி, என் பையனை 10ஆம் கிளாஸ் சேர்க்கலாம்னு நினைச்சேன். சரி, இந்த புது ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸா இருக்கு, அட்மிஷன் போட்டுருவோமான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் வெப்சைட்ல போய் பார்த்தேன். ஸ்கூலுடைய டீச்சிங் ஃபேக்கல்டி ப்ரொஃபைல்ஸ் போய் பார்த்தா ஏகப்பட்ட போட்டோக்கள் வந்துகிட்டே இருக்கு. சப்ஜெக்ட் பேரு, வாத்தியார் பேரு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்கு. என் பையன் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துக்கிட்டு வர்றான். மேக்ஸ் வாத்தியார் போட்டோ பார்த்துட்டு, அப்ப அந்த மேக்ஸ் வாத்தியார் என்னுடைய பழைய ஸ்கூல்ல தான் 3ஆம் கிளாஸுக்கு மேக்ஸ் எடுத்துக்கிட்டு 3 × 3 = 33 கணக்கு போடுவார் இவருங்க. இவர் எப்படி இங்க அது ஹை ஸ்கூல் கம்பார்ட்மெண்ட்ல மேக்ஸ் வாத்தியார் போட்டுருக்காங்கன்னு தெரியல. அடுத்து சயின்ஸ் வாத்தியார் போட்டோ பார்த்துட்டு இவர் என்னுடைய பழைய முதல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிஸ்டரி வாத்தியாரா இருக்காரு. அவர் இங்க சயின்ஸ் வாத்தியார போட்டுருக்காரு. அவரோட ப்ரொஃபைல் போய் பார்த்தா இவர் BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காரு. அடுத்து இங்கிலீஷ் டீச்சர் போட்டோ பார்த்து இவர் நான் படிச்ச கார்பரேஷன் ஸ்கூல்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டாருன்னு இவர் போக்ஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஒரு 8 வருஷம் இவர் உள்ள வச்சிருந்தாங்கப்பா அப்படின்னா. தமிழ் வாத்தியார் யாரும் பார்த்தா யாரோ ராகவ் பட்டேலா, குஜராத்ல ஒரு 8 வருஷம் ஹிந்தி டீச்சரா வேலை பார்த்துருக்காராம். அவசரத்துக்கு ஆள் கிடைக்கலன்னு அவரை 10ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு போட்டோ பார்த்து இவர் தான் நம்ம தெரு முக்குல இருக்கிறான் அம்மன் கோவில் வாசல்ல உட்காந்து கிளி ஜோசியம் பாக்குறவர். இவர் போய் இந்த ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலா போட்டிருக்காங்க. விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஸ்கூல்ல கொடுத்திருக்கிற ஆஃபர் என்ன பாத்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸ் வரை படிக்கிற மாணவர்களுக்கு மாசம் 500 ரூபாய்க்கு தினசரி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ், வாரம் 2 கேம்ஸ் பீரியட். 8ஆம் கிளாஸ் முடிச்ச மாணவிகளுக்கு மாசத்துக்கு ஒரு நாப்கின், LKG UKG குழந்தைங்களுக்கு டெய்லி இலவச பிஸ்கட் பால், 10th பாஸ் பண்ண பசங்களுக்கு டைரக்ட் +1 அட்மிஷன். இதை எல்லா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்றாங்களா எப்ப அப்படின்னு சொன்னா என் பையன். அப்புறம் அந்த புது ஸ்கூலுக்கு இத்தனை மக்கள் கூட்டமா வந்து அட்மிஷன் போடுறாங்கன்னு நான் கேட்டேன். அப்பா, அது எனக்கு தெரியும். இந்த ஸ்கூல் விளம்பரத்துல கடைசி வாக்கியம் பாத்தீங்கன்னா, குழந்தைங்களே உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன் அடம் பிடிச்சு உங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூல்ல நீங்களும் உங்க முதல் தம்பிக்கும் அட்மிஷன் போட்டீங்கன்னா உங்க 2வது தம்பி அல்லது தங்கச்சிக்கு நீங்க UKG வரைக்கும் 50% ஆஃபர்ல படிக்கலாம், யூனிஃபார்ம் ஃப்ரீ. அதனால நீங்க இந்த ஸ்கூல்ல தான் என்ன படிக்க வைக்கணும், இல்லன்னா சாப்பிட மாட்டேன்னு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க அடம் பிடிச்சு ஆளுங்கன்னு இவங்க குழந்தைங்களை தூண்டி விட்டு ஸ்கூல்ல அட்மிஷன் கூட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட 25 ஸ்கூல் டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்களே, அவங்க ப்ரொஃபைல் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாடா, இவங்க இப்படி இந்த ஸ்கூல்ல வந்து மாட்டாங்கன்னு நான் கேட்டேன். அப்பா, இவங்க இன்னொரு பெரிய ஸ்கூல்ல இருந்து ஒரு 25 எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அப்படியே ராத்திரியோட ராத்திரி அவங்க வீட்டுக்கு சோஃபால கிஃப்டா கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்து ஜாயின் பண்ண வச்சிட்டாங்க. ஆனா இந்த 25 டீச்சர்ஸும் அந்த பழைய ஸ்கூல் ஜாப் ரிசைன் பண்ணாம இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பழைய ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ரொம்ப கோபமா இப்ப கோர்ட் வரையும் போக போறாருன்னு ரீசெண்டா ஒரு தகவல் வந்துச்சுப்பா அப்படின்னு.